ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேட் குக்கி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி நாங்கள் டேட் குக்கி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் டேட்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட திருகின தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த திருகின தேங்காவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதோட இந்த டேட்ஸுக்கு கொஞ்சம் பீனட் தான் எடுத்து டேட்ஸ்ட சீடெல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்கு பீனட்டை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, வால்நட் எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் இதுக்கு சேர்த்து இதை செய்யலாம். என்கிட்ட வேறு நட்ஸ் இல்லை அப்படின்றனால நான் இன்றைக்கி ஈக்கிற நட்ஸை வச்சு இந்த சின்ன குக்கி ரெசிப்பியை செஞ்சு காட்ட போகிறேன். அடுத்தது இதுக்கு சுகர், அடுத்தது கோதுமை மாவு தேவைப்படும். இப்போ இந்த ஈச்சம்பழம் எல்லாத்துக்குமே நான் பீனட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கோங்க, ஒரு கரண்டி பேக்கிங் பவுடர். அடுத்தது பட்டர், இதில் ஒரு பாதி முட்டை மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த பட்டரை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 68 கிராம் மாதிரி பட்டர் சேர்த்திக்கிறேன். அதோட சீனி, நான் இதில் அளவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அதோட சீனியை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். அதோட ஒரு பாதி முட்டை இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கொள்ளணும். நான் இதுக்கு ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் மாதிரி சேர்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு சூப்பராக செய்யக்கூடிய ஒரு குக்கி ரெசிபி தான். நீங்கள் இன்னும் பல குக்கி ரெசிபீஸ் எங்களோட சேனலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கோதுமை மாவு இதையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். கோதுமை மாவுக்கு நான் ஏற்கனவே பேக்கிங் பவுடர் ஒரு கரண்டி சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு இவ்வளவு தான் வந்துச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற இந்த மாவில் ஈச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இடமாலும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி பார்ட்டிவல் இதுவளுக்கெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி குக்கியை செஞ்செடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ தான் வந்திக்குது. நான் ஒரு தட்டியில் தான் இதெல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது இதை நாங்கள் முட்டையில் பெரட்டணும். நாங்கள் பாதி முட்டை தான் எடுத்தோம். இதுக்கு மீதி பாதியை நீங்கள் இதை பெரட்டி எடுத்துக்கொள்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு வறுத்த தேங்காவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வறுத்த தேங்காயில் நீங்கள் இதை பெரட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதை ஓவனில் பேக் பண்ணி எடுக்கிறது தான். இது போல் நல்லா பேக்காகி வந்த பிறகு நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான குக்கி ரெசிபி ரெடி. நீங்களும் மறக்காமல் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தோன்னு சொல்லி மறக்காமல் சிலோன் சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம்.